விஜய் மாநாடு போட்டால் நல்லதானே சார். விஜய் கூட ஓட்டப்பட்டு போகணும். பாரபத்தியில் மாநாடு போடுறதுனால கடைசி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் கடைசி வாசி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெருமை தான். இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜய்க்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ எங்கள் ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு எப்படி போனாலும் ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க. சுத்துப்பட்ட கிராமத்துலேருந்து அந்த இதை மேடையை பார்க்கறதுக்கு 10,000 பேர் வந்திருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும். டெய்லி எப்படி போனாலும் ஒரு 5,000 பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சும்மா வேலை எப்படி நடக்குது அப்படின்னு வேலை நடக்குது. இங்கேருந்து போய் வேலை பார்க்குறவங்களுக்கு டீ இது வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து 2026 எலெக்ஷன்ல வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? வெற்றி வாய்ப்பு பரவலாமல் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு கருத்து கணிப்பை பார்த்தோம்னா மக்கள் பேசுகிற பார்த்தோம்னா அவரு நெருக்கி ஓட்டு வாங்குவார். இப்போ திமுக ஒரு பெரிய கட்சி, ஏடிஎம்கே ஒரு கூட்டணி இருக்காங்க, விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாங்க. திமுக ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்கு மத்தியில் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? நானே டிஎம்கே காரன். இப்போ டிஎம்கேல ஓட்டு போட எனக்கு விருப்பம் கிடையாதுல்ல. கஷ்டப்படுறவனுக்கு 1000 ரூபா பணம் ஏற்றல, நல்லா இருக்க ஆளுக்கு 1000 ரூபா பணம் ஏற்றுறாங்க. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போட மனசு வரும்? திமுகல இருந்து இது ஒரு செயலாளராக இருந்து திருப்பி அதனால வந்து 1000 ரூபா பணம் ஏறல, ஏகப்பட்டது ஒரு நல்லது காரியமே எதுவுமே பண்ண கிடையாது. இந்த திருப்பரண்டம் பஞ்சாயத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே பூராமே சரியில்லை. அதனால வந்து இந்த வட்டம் மக்களுகளே வந்து திருப்பரண்டம் பாரபத்தியை பொறுத்தளவுக்கு டிஎம்கேக்கு அதிகமான ஓட்டு கம்மி. அந்த அளவுக்கு செயல்பாடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?